ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் முத்துவும் மீனாவும் எனக்கு இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு வராங்க. இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வந்ததும் அவங்கள எல்லாருமே கிளாஸில் உள்ளவங்க எல்லாருமே முத்துவையும் மீனாவையும் பாராட்டுறாங்க. பரவாயில்ல முத்து, நீங்கள் உங்கள் கசின் இருக்கிறாரு இல்லையா, மீனாவுடைய தம்பிக்கு நீங்கள் லவ் மேரேஜுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். கண்டிப்பாக உங்கள் மேரேஜுக்கு எங்களையும் கூப்பிடுங்க, நாங்கள் எல்லாருமே வரோம், நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களை எல்லாரையுமே கூப்பிடுவேன், நீங்கள் எல்லாருமே தான் வரணும் அவன் கல்யாணத்துக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு எல்லாரும் உட்காருங்க, இன்னைக்கு கிளாஸ் எடுக்கலாம். நான் வந்து 2 விதமான வார்த்தைகளுக்கு ஒரே மீனிங்கில் உள்ள வார்த்தை தான் இன்றைக்கி கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க. ஸ்வேதா சொன்னதும் ஸ்வேதா என்ன வார்த்தை சொல்ல போகிறாங்கன்னா, அன்பு காதல் அப்படின்ற வார்த்தைக்கு அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. உடனே மிஸ்ரா சாரையும் கேட்குறாங்க, மிஸ்ரா சார் நீங்கள் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிஸ்ரா சார் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அன்புன்ற வார்த்தைக்கு லவ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் காதல்ன்ற வார்த்தைக்கு தோ 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 அப்படியே உளர்றாரு. ஏன்னா அவர் வந்து இந்த ஸ்வேதாவை பார்க்கும்போது, கிளாஸ் டீச்சரு ஸ்வேதாவை பார்க்கும்போது அவருக்கு வந்து அஃபெக்ஷன் உண்டாகுது. ஏன்னா ஒரு காதல் உண்டாகுது அவங்க மேலே. அதனால் வார்த்தைகளை சொல்ல அப்படியே தயங்கி நிற்கிறாரு. அவரையும் மெய் மறந்துடுறாரு. மெய் மறந்துட்டு ஸ்வேதாவையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மீனாலாம் சொல்கிறாங்க, என்ன மிஸ்ரா தடுமாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, மிஸ்ரா மிஸ் ஆயிட்டாரோ என்னவோ இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்ரா சார் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்றாரு. இல்லை மேடம், நான் இதை இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இதுக்கு அர்த்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துறாரு. உக்காந்துட்ட பிறகு ஸ்வேதா வந்து ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கும்போது மிஸ்ரா வந்து ஸ்வேதாவையே பார்த்துட்ருக்கிறாரு. இதை முத்து கவனிக்கிறாரு. என்ன மிஸ்ரா சார், ரொம்ப நீங்கள் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போலகுது, ஸ்வேதாவிய என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மிஸ்ரா சொல்கிறாரு, இன்னொரு நாள் உனக்கு என்ன விஷயம்னு சொல்கிற முத்து அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் ரேகாவுடைய அப்பா அம்மா 2 பேரும் புலம்பி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த ரேகாவை காணுமே, மிஸ் பண்ணிட்டுமேங்க, முத்து மீனா தாங்க கடத்திட்டு போயிருப்பாங்க அப்படின்றாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் வந்து காட்டுறாங்க. காமிச்சதும் கண்டிப்பாக இது வந்து அந்த முத்து மீனா சத்யா தான் அப்படின்றாங்க. போலீஸ் கேட்குறாங்க, அவங்க 3 பேருமே மாஸ்க் போட்டிருக்காங்களே, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா, அவங்களுக்கு நல்லா தெரியுமான்னு கேட்கும்போது எங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க தான் அப்படின்றாங்க. உடனே போலீஸ் வந்து இதை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணிடலாம் அவங்க மேலே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் ஒன்று வருது சிந்தாமணிக்கு. அப்போ அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணும்போது ரேகா வாய்ஸ் கால் போட்டு வீடியோ கால் அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்ன வீடியோ அனுப்பிச்சிருக்காங்கன்னா, அம்மா எனக்கு வந்து மேஜர் வயசாகுது, நான் காணோன்னு இந்நேரம் தேடி இருப்பீங்க, ஆனால் வந்து நான் காணாமலாம் போகல, நான் வந்து சத்யாவை லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இன்னும் எங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இனிமே தான் கல்யாணம் நடக்க போகுது, அதனால் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற வரையும் நீங்கள் எங்களை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சதும் போலீஸும் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஏங்க உங்கள் பொண்ணு மேஜராக இருக்காங்க, இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, கேஸ் ஃபைல் பண்ணாலும் அவங்க கோர்ட்டில் வந்து இது மாதிரி மேஜரு இது மாதிரி சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் கேஸ் எடுபடாதுங்க, அதனால் வந்து இந்த இது விஷயத்தை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு போலீஸு. இவங்க எப்படி ஏமாற்றிட்டான் பாரு இந்த முத்து அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜ் அம்மாவும் மனோஜையும் அவருடைய லாயரை போய் பார்க்குறாங்க. அதாவது எங்களுக்கு ரோகிணி வந்து டைவர்ஸ் தரேன்னு சொல்லிட்டாங்க மேடம்ன்றாங்க. உடனே லாயர் கேட்குறாங்க, என்னது டைவர்ஸ் தரேன்ட்டாங்களா, அவங்க அப்படி எதுவும் சீக்கிரமாக ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனோஜ் சொல்கிறாரு, இல்லை மேடம், அவள் என்கிட்ட 5 லட்சம் நீ கொடுத்தீன்னா நான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னதும், என்னது 5 லட்சமா, அதானே பார்த்தேன், ரோகிணி வந்து சாதாரண பொண்ணு கிடையாதே, நான் எவ்வளோ கம்பல் பண்ணேன் டைவர்ஸ்க்கு, அவள் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டா, அதானே பணம் வாங்கிக்கிட்டு கையெழுத்து போடுறேன்னு சொல்லியிருக்காளா அவள், சரி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அவள் கையெழுத்து போடுறாளான்னு, அப்போ போடுற தந்தா உடனே டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிவிடுவோம், கையெழுத்தை வாங்கிடுவோன்ட்டு ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் ரோகிணி அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி அட்வொகேட் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன ரோகிணி, நீ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கியே, அது நீ டைவர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கியாமே, மனோஜுக்கு 5 லட்சம் பணம் கேட்டிருக்கியாமே,
உண்மையான்னு கேட்குறாங்கங்க. அப்புறம் நாளைக்கு மனோஜனுடைய கதை டைவர்ஸ்க்காக கோர்ட்டுக்கு வருதா இல்லை இன்னும் அப்படி இழுக்கடிக்குதான்ற கதையை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. மீண்டும் தொடர்க. பாய்.